friends, welcome back to Beauty Mix Fashion. இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு DIY ஷீட் மாஸ்க் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஷீட் மாஸ்க் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய மாஸ்க்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லயும் சரி கடைகளிலயும் சரி நமக்கு வந்து கிடைக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்ல வந்து ஒயிட் கலர் ஷீட் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்க்கு போடுவோம் இல்லையா சீரம், அது வந்து அதுல போட்டு டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா ஊறி இருக்கும். நம்ம ஃபேஸ்ல எடுத்து போட்டோன்னே அந்த சீரம் வந்து அந்த ஷீட் மாஸ்க் நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஃபேஸ்லயே வைக்கும்போது அந்த சீரம் நல்லா ஸ்கின்குள்ள பெனட்ரேட் ஆகி போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். நம்ம எந்த ப்ராப்ளம்காக நம்ம அந்த ஷீட் மாஸ்க்கை யூஸ் பண்றோமோ, இப்போ வந்து நமக்கு ஒரு ஆக்னினா நம்ம ஆக்னிக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் நம்ம அதுக்கு தேவைப்படுற அந்த ஷீட் மாஸ்க் வந்து அந்தந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அந்தந்த ஷீட் மாஸ்க் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களோட ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷீட் மாஸ்க் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு யூஸ் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இருக்கு. வேணும்னா அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்க. நம்ம வந்து இப்போ கடையில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து 100 rupees, 150, 200, 250 அது வந்து உங்களுக்கு பிராண்டை பொறுத்து வேரி ஆகும். இப்போ நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஒரு நார்மலான ஒரு டிஷ்யூ, அந்த வெட் டிஷ்யூஸ்லாம் வருது இல்லையா, அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை வந்து எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப் இல்லை, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லிப் பாமும் அப்புறம் கண்ணுக்கு காஜல் வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு தான் நான் போட்டிருக்கேன், நான் வேறு எந்த மேக்கப் போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் ஸ்கின், ஒரு மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் போடல. ஸோ இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். நான் நம்ம செடியில் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த தோல் சீவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் நேற்று எடுத்தது. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அந்த ரெண்டு சைடும் அந்த தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஒரு பிசு அந்த ஒரு குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர். இது வந்து நான் சும்மா ஸ்மெல்லுக்காக எடுத்திருக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேஸில் போட்டால் அந்த ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன், அந்த வைப்ஸ்லேருந்து எடுத்து வச்சேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். இன்னொரு ஃபோல்டு இங்கே கீழே இருந்து இந்த இடத்துல மடிச்சோம்ல, இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஒரு 3 fingers கேப்பில் வந்து உங்களுக்கு இந்த கண்ணை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் வந்துடும். ஸோ இது இப்படி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நோஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 fingers கேப்பில் வந்து நீங்கள் நோஸ் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான் இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட், அந்த மூக்கு மேலே போய் உட்கார்றதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸ்க்கு தேவைப்படுற கட் இது. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாய்க்கு தேவைப்படுறது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான். இங்கேருந்து வந்து ஒரு 2 fingers கேப் வச்சுக்கலாம். சும்மா அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போட போகிறோம் எப்படியும் ஃபேஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷீட் மாஸ்க் மாதிரி உங்களுக்கு ரெடியாக. ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, இந்த ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். அவ்வளோ எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு நல்லா இதில் எடுத்து நான் போட்டுடுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ரிஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும். இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா தண்ணிக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி, அந்த அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக நான் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். மேஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்குது. ஸோ இந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த டிஷ்யூ வந்து எடுத்து இதில் நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் ஊறுற மாதிரி ஊற வச்சுட்டு, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 10 to 15 minutes ஊற விட்டிங்கன்னா போதும். இது ஊறினதுக்கப்புறமா நல்லா நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷீட் மாஸ்க் பயந்துடாதீங்க. ஸோ அந்த கண்ணுக்கு இதுக்கு நேராக, அந்த மூக்குக்கு நேராக, நம்ம அந்த வாய்க்கு நேராக, இது கழுத்தில் இதுவாகுது. ஸோ இப்போ மீதி இருக்க இந்த 2 மெயினான இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 மெயினான இடத்துக்கும் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு டிஷ்யூ வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பேட்ச் மாதிரி. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்போ பண்ணல அது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுங்க. அந்த ஏதாவது சாங்ஸ் கேட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணாலுமே கூட நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். சில ப்ராடக்ட்ஸ் வந்து சிலருக்கு வந்து இப்போ ஆலோவேரா சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சேர்க்குறீங்க அப்படின்னா அது அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்ல ஏதாவது ஒரு இடத்துல இங்கேயோ உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை உள்ளங்கையில் எங்கேயாவது அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணுங்கள், ஃபேஸில் ட்ரை பண்ணுங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் நம்ம மேலே எடுக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு யூஸ் இருக்காது. வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் தொடச்சிக்கலாம். இப்போ வந்து என்னோட ஸ்கின்ல இருக்கிற அந்த பேலன்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் அது உள்ள போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது என்னோட ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.